பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் ரூபாய் 23 கோடி மோசடி என்ற அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். EVP சந்தோஷ் ரெட்டி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கூட்டாளிகளுக்கு போலீசார் வலை விரித்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்தது? வணக்கம். பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அளித்த புகாரின் பேர்ல EVP குழுமத்துடைய சந்தோஷ் ரெட்டி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய மேலாளர் இருக்கக்கூடிய குணசேகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு சென்று அவர் புகார் அளித்திருந்தார். கடந்த ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வேல்ஸ் குழுமம் தொடர்பான அலுவலகத்துல சுமார் 34.75 ஏக்கர் நிலம் மற்றும் அங்குள்ள ஸ்டுடியோக்கள், தியேட்டர்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை நிர்வகிப்பது தொடர்பாக EVP சந்தோஷ் ரெட்டியுடன் வேல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் போது அங்கிருந்த கட்டிடங்கள் அனைத்துமே சட்டப்பூர்வ அனுமதி பெற்றவை என்று சந்தோஷ் ரெட்டி உறுதியளித்துள்ளார். இதனை நம்பி வேல்ஸ் நிறுவனம் முதற்கட்டமாக ஒரு 15 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறது. அதன் பிறகு சந்தோஷ் ரெட்டியின் கடன் சுமையை தீர்க்க வேல்ஸ் குழுமம் மூலம் சுமார் 6.81 கோடி ரூபாய் LIC நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டது. இது போன்று கிட்டத்தட்ட மொத்தமாக சுமார் 23 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. EVP சந்தோஷ் ரெட்டியுடைய தரப்புல கொடுக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அங்குள்ள பல கட்டிடங்களுக்கு உரிய நிறைவு சான்றிதழ் முறையான அனுமதிகள் இல்லை என்று தெரிய வந்தது. இது திட்டமிட்டு மோசடி செய்திருக்கிறார்கள் என்று வேல்ஸ் நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கிறது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி தமிழக நிதியமைச்சர் மற்றும் கமலஹாசன் முன்னிலையில இந்த வேல்ஸ் ட்ரெண்ட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. பணத்தை பெற்றுக் கொண்ட சந்தோஷ் ரெட்டி மற்றும் அவரது மேலாளர்கள் வினோத், கிரண்ராஜ் ஆகியோர் வேல்ஸ் நிறுவனத்தின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதோடு மட்டுமில்லாமல் ஊழியர்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் எடுத்ததாகவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இடத்தை அராஜகமான முறையில கையகப்படுத்த முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில தான் தாம்பரம் CCB போலீஸ் சந்தோஷ் ரெட்டி மற்றும் வினோத் மற்றும் கிரண்ராஜ் ஆகியோர் மீது 3 பேரின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு மோசடி உறுதியான எடுத்து EVP சந்தோஷ் ரெட்டி அதிரடியாக கைது செய்திருக்கிறார். கைது செய்து தற்போது அவர் விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.